ராஜ்யம் பூச்சோடு உலகமெல்லாம் அரிசியோட ஆண்டு வந்தான் ஒரு வல்லரக்க ராஜ மன்னன். ஆமா ஐயா வடக்கே வடநாடு நாடு நாடு வடநாடு வடசீமை ஐயா அதுலயும் என்ன சிறுநாளி பெருநாளி என்ற ஒரு தேசம் 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 அங்க யார் ஆண்டு வந்தா? யாரு சுவாமி? உலகத்திலேயே பெரியவன். அது யாரையா? அவன் தான் வண்டு மகாரிஷி ஆகிய மன்னன். வண்டு மகாரிஷிக்கு சரி எத்தனை பொன்பொருள் இருந்தாலும் எத்தனை மண்மனையோட ஆண்டாலும் சரி ஐயா அவன் மனதிலே ஒரே ஒரு எண்ணம். என்ன எண்ணம்? என்ன எண்ணம்? ஒரு நாள் ஒரு பொழுதாவது சரி ஐயா மாணிக்க கைலேங்கிரி பர்வதத்தில் படைக்கின்ற பிரம்மனாக இருக்கணும் ஒண்ணு, இல்லையானா ஆதி கைலை ஆளுகின்ற ஆண்டவனாக இருக்கணும் ஒண்ணு. ஆசையை பாருங்க, ஆசையை பாருங்க என்று என்ன கொண்டு கொண்டு வண்டு மகாரிஷி ஆளில்லாத காவனத்திலே சென்று சென்று இரு கண்ணை மூடி மூடி இரு கரங்கொண்டு ஏந்தி கடவுளே தஞ்சம் என்று வண்டு மகாரிஷி கடுந்து ஐயா என்ன ஒரு நாளா? எத்தனை நாள் ஐயா? 2 நாளா? எத்தனை நாள்? 12 வருடம். 12 வருட காலம் அவன் செய்யும் தவம் எப்படி இருக்கு? விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆகாயத்தை தொடர்மான அரசான் தான் பாக்கிறது. அரசான் தான் பாக்கி அப்பேற்பட்ட தவத்தை அறிந்தாம் பிரம்மதேவன். சரி ஐயா உடனே சொல்லுகிறான். என்ன? ஆண்டவா அராத ரட்சகா ஆவத்தை பாண்டவா 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 இந்த வண்டு மகாரிஷிக்கு வரம் கொடுத்தீரானா வையோகமே அழிந்து போகும், இல்லையானா மாணிக்க கைலாசபுரம் அழிந்து போகுங்க. என்ன செய்ய என்ன செய்யா? இது அப்படிதான் என்ன 2ல ஏதாவது ஒண்ணு அழியுங்க. ஆமா அவ என்ன செய்யணும்? என்ன அவருடைய அருந்தவத்தை கெடுக்கணும். ஆமா கெடுக்க வேண்டும். அருந்தவத்தை கெடுக்கணுமானா ஏயா யாரால முடியும்? என்ன உன்னால முடியுமா? முடியாது ஐயா. போங்க 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 கைலாசத்துக்காயா? எங்க போறவங்க? மாதவி அங்க பொம்பளைகளுக்கு போறாங்க. அவர் பட்டத்தை தவத்தை கெடுக்கணுமானா யாரால முடியும்? அதான் பாருங்க உலகத்திலே சிறந்த கனி, யாராலும் வெறுக்க முடியாத கனி என்ன கனி? மாங்கனி இல்லையா, பலாக்கனி. பலாக்கனி ஆமா ஆமா பலாப்பழம். அப்போ வரக்கூடிய சீசன் பூரா பலாப்பழம். ஆமா ஆமா பலாப்பழம் எடுக்க எடுக்க குறையவே வந்துக்கிட்டே இருக்குமையா. ஆமா ஒரு பழத்துல 100 எண்ணம் இருக்கும், 50 இருக்கும், 25 இருக்கும், 125 இருக்கும். மற்ற பழத்துலாம் ஒரே பழமா தான் இருக்கும். அது உள்ளதான் நிறைய பழங்கள் எல்லாம் இனிப்பா இருக்குமையா, தித்திக்குமையா. அதான் பலாக்கனி. ஆமா அதான் பஞ்சாபம் சாப்பிடக்கூடிய பலாக்கனியா. ஆமா கிடையாது கிடையாது பலாமரமே இல்லை அங்க. ஏயா உலகத்திலே சிறந்த கனி. சரி ஐயா யாராலும் இருக்க முடியாத கனி அதான் பிள்ளைக்கனி. பிள்ளைக்கனி தான் பலாக்கனின்ற. உலகத்திலே உயர்ந்த செல்வம் என்ன செல்வம்? அதான் அதான் ஐயா செல்வா. என்ன செல்வா ஐயா? உலகத்திலே உயர்ந்த செல்வா மாமியார் செல்வம். மாமியார் செல்வம் எப்பா மாமியார் இருந்தானே மோளை பத்தி தருவா உனக்கு. ஆமா 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 அப்படியா? சரி போயிட்டாளாப்பா கோயில் இப்பவுமே கட்டுது, இருக்கிறே கூட கட்டுது. இருக்கும்போதே கோயில் கட்டி கும்பாசம் கழிக்கியா? ஏயா என்ன அடவாவி உயரத்திலே உயர்ந்த செல்வம் குழந்தை செல்வம் தான் பெரிய செல்வம். குழந்தை செல்வம் குழந்தை செல்வம் அங்க பாருங்க அங்க பாருங்க அங்க பாருங்க. பிரமனுடைய கையினால குழந்தை உறவும் தான் பகந்தான். கண்ணன் பார்த்தாங்க அண்ணனை கொடுத்தான் ஆதி சிவருமான் உயிரை கொடுத்தான். ஆமையா மூர்த்தி 3 பேரு. யாரெல்லாம்? பிரம்மன் சிவன் விஷ்ணு. சரி ஐயா மூர்த்தி 3 பேரும் குழந்தை காலை பிடித்து ஆகாயின் என்று சிறிது அவத்துக்கே விட்டு. ஐயா என்ன அது குழந்தைகளா? ஆமா எப்படி சத்தம் போடுது? எப்படி ஐயா? கம்பளி பத்தியில் உள்ளதா எல்லாம் திருமலை கோயில் பத்தியில் உள்ளதா? கூவா கூவனால கூவுது. அப்படி ஒரு பூனைக்குட்டி முங்காண்டது அது மாதிரி கூவுது. ஏயா குழந்தை எப்படி சத்தம் போடுது தெரியுமா? அப்படியே சத்தம் கொடுக்குது குழந்தை. குழந்தை
ஏ குழந்தைகளா ஆமா அடே குவா நல்ல குவாயன்று குவா நல்ல குவாயன்று ஆ குழந்தை சத்தம் போடுதையா குவா நல்ல குவாயன்று யா கண்ணை மூடி இருந்தம்மா கண் முழித்து பார்த்துட்டான் அருந்த வச அழிஞ்சுவார் ஆகாயத்தை பார்க்கும்போது மும்மூர்த்தி 3 பேர் ஆறும் தவம் அழிந்தது ஆறும் தவம் சிரிக்க பாதி கண்டுட்டான் ஆறும் தவத்தை கிடைத்த பிள்ளை அரமனைக்கு ஆகாது ஆகவே ஆகாதையா அந்த குடத்துக்காரன் ஐயா ஆமா ஆமா புடிய தவத்தை கெடுத்த பிள்ளை கோட்டைக்கு உதவாது வேண்டவே வேண்டாம் 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 பண்டு மகா ரிஷி ரிஷி குழந்தை காலை பிடித்து பிடித்து சொல்லி ஏறிதான் என்ன என்ன அடே பாலகா தேவலகா அடே கிராதகா ராதகா என் தவத்தை குலைக்க வந்த பாலகா 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 என் தவத்தை அழிப்பதற்கு யாரு பிறவி செய்தானோ சரி ஐயா அவனுக்கு ஆ, நாளொரு காலத்துல சரி நேர் விரோதி அப்புறம் போய் போ ஓய். ஏயா என்ன இருந்த குழந்தை எங்க வருது எங்கே வருகிறது ஐயா பாதாள உலகத்துக்கே வருது ஆதி பாதாளத்துக்கு வருகிறது பாதாளத்தை ஆராண்டு வரா யார் யார் சுவாமி சுண்டு மகாராஜனோ சரி ஐயா அவன் தேவியாகிய ரத்த கன்னியான பெண்ணும் ஆமா ஆமா ரத்த கண்ணி 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 அவர் 2 எப்படி இருக்காவோ எப்படி இருக்கா ஐயா அவருக்கு பொண்ணு இருக்கு பொருள் இருக்கு மண் இருக்கு மனை இருக்கு ஆடு இருக்கு மாடு இருக்கு அடுக்கு மெத்த வீடு இருக்கு 7 குலத்து பிறவு இருக்கு 56 நாடு இருக்கு அரச பட்டம் தான் இருக்கு பால் இருந்தும் பவுசு இருந்தும் 50 வயது ஆச்சு சுண்டு மகாராசனுக்கும் அந்த ரத்த கன்னி பெண்ணுக்கும் தான் 50 வருட காலம் ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல ஐயா பெண்ணும் இல்ல அருமலடா இருக்கா மதலை இல்ல மலட்டு பாவி மதலைய கண்டுட்டானே கையால எடுக்கானே கட்டி முத்தம் கொடுத்துட்டானே மதலை இல்லாதவன் குழந்தையை கண்டா இணைவான் கையால தூக்குனா கட்டி முத்தம் கொடுத்தான் அவன் மாறோடு மாறனைத்தான் மடி மேல முத்தம் இட்டான் அரமனைக்கு கொண்டு வாரான் ஆசையுள்ள மனைவாட்டி கணவனுட முகத்தை கண்டு காரணத்தை கேட்க நவராசமன்னா யாரு பெற்ற திருமகனோ உள்ளத உள்ளபடி உள்ளத உள்ளபடி என்கிட்ட ஒளியாம சொல்லு மனைவி பொன் மனைவி சந்தேகம் என்னாலும் வித்தியாசம் கடவுளுட கிருபையா கடவுளுட நான் கண்டெடுத்த குழந்தை அம்மா
பகவான் உடாரலார் பாலகம் கிடைத்தானம் என்றுதான் சொல்லும் போல் அரும மகளானவா ஆமா ஆமா ஏ என்ன அப்படி ஒரு குழந்தையா ஆமா ஆமா அழகான பிள்ளையா இருக்க கடவுளுடைய கிருபையால ஆமா கை குழந்தை கிடைத்ததா கிடைத்ததா ஆண்டவன் கிருபையால கையால வாங்கினா வாங்கினான் ஏ அருமை குழந்தைய ஆமா ஆமா ஊட விடாம இடி பிடிக்கா அதே நேரம் என்ன அருமை கொலைய பாசத்தோடு வளர்த்து ஆமா பால் கொடுத்தா சிறு கொடுத்தா கொடுக்கிறாள் மகனை பாசத்தோட வளர்த்து வாரா வளர்த்து வருகிறாள் அதே நேரம் என்ன ஏ 16 நாளாச்சு ஆமா 16வது நாளையில மகனுக்கு பேர் கொடுக்கணும் பேர் கொடுக்க வேண்டும் அல்லவா அதே நேரம் என்ன ஐயா கொண்டவனும் தேவையும் கூடி பேசுதான் பேசுறாங்க நான் பெத்த மகனுக்கு ஆமா ஐயா என்ன பிள்ளைன்னு இருந்தா பேர் கொடுக்கணும்ல நம்ம பிள்ளை நாளைக்கு குழந்தைக்கு பேர் கொடுக்கணும் அவ என்ன பேர் கொடுக்கலாம் என்ன பேர் கொடுக்க அந்த காலத்து பேரை கொடுக்காண்டி ஏ அரசு என்ன சொல்லுதான் என்ன அம்மா நான் கண்டெடுத்த குழந்தை ஆமாம்மா அதனால சரி என் மகனுக்கு எங்க அப்பா பேரத்தான் சொல்லணுமுங்க கொடுக்கணும் எங்க அப்பா பேரை தான் கொடுக்கணும் ஏ அரசன் தேவி என்ன சொல்லுதா தேவி என்ன சொல்லுகிறா ராணி ஐயா என்ன நான் வளர்க்க போற பிள்ளை ஆமா அதனால சரி என் மகனுக்கு எங்க அப்பா பேரத்தான் சொல்லணுமுங்க அப்படியா அந்த காலத்து பேர் மறந்துட்டுப்பா 2 பேர் உண்டு பட்ட பேர் ஒண்ணு உண்டு ஆமா ஏ ரேஷன் கார்டுல ஒரு மூக்கம்னு உண்டு ஆமா சின்ன மூக்கம் பெரிய மூக்கம்னு உண்டு எப்ப மூக்குத்தி அந்த காலத்துல மூக்குல வாளி போடுவாங்க அதனால மூக்கம் ஆமா வெளியில பூரா ராக்கம் அரும மகனுக்கு சரி அப்பமே சொல்லுதான் ஆமா ஐயா ஒரு மகனுக்கு பேர் கொடுக்க மன்னனு தேவைக்கும் போராட்டம் நடக்கும் போராட்டம்னா ஒரு நாள் 2 நாள் இல்ல ஏ 8 நாள் நடக்கு 8 நாள் நடக்கா சாப்பாடு சோறு பொங்குறாங்களா இல்லையா ஐயா வா வீட்டுல பொங்குதாளா பொங்கி தாராங்க என்னையா போடுதாங்க சோத்த மணி அடிச்சா 5 வாரம் விழுதுயா ஆமா மணி அடிச்சா 5 வாரம் விழுந்துகிட்டே இருக்கு சாப்பாடு குறை கிடையாதுயா வயிற்று பாருங்க ஆளை பாருங்க குறைவா இருக்கு கிடையாது சாப்பாடு குறை கிடையாது அவனுக்கு நம்ம சீவல பேர் சொடலை பண்ணதுல சத்துணவுல சாப்பாடு சீவல பேர் சொடலை கொண்டு வந்து இருக்காருல்ல கையை பிடிச்சி அரும் அவனுக்கு ஆமா ஏயா போராட்டம் நடக்கும்போது அதை கண்டாத ஒரு அரமனைக்கு 1000 மந்திரிமாறு 1000 பேர்களுக்கு அதிகாரி வருவேன் அவன் தான் அரமனைக்கு ஆலோசனை மந்திரி அரமனை நடக்கும் போராட்டத்தை கண்டான் மன்னா எந்த அரமனையில போராட்டம் நடந்தாலும் நம்ம அரமனையில இந்த போராட்டம் ஆகாது போராட்டின அரண்மனை ஒரு காலம் போக கண்டாத்தான் தெரியும் அதனால நம்ம அவனுக்கு பேர் கொடுக்கணுமானா நம்ம 2 பேரும் இருந்து பேர் கொடுத்தா போதாது 56 தேசம் நம்மகிட்ட இருக்கு 56 தேசத்தை அரசனையும் வரவழைத்து நம்ம மகனுக்கு ஒரு அழகான பேர் சொல்லணும் அழகான பேர் கொடுக்கணும் ஆமா ஐயா உடனே 56 தேசத்துக்கு அடித்தான் பரவாசம் அடிக்கிறான் பரவாசம் எப்படி ஐயா 56 தேசத்துக்கும் 56 தேசத்துக்கும் அடிக்கிறான் பரவாச அடிக்கிறான் பரவாச தேசத்திலும் யாராக இருந்துட்டாலும் அரமனைக்கு வாரும் ஐயா அரமநல்ல மகனுக்கு தான் அழகுடனே பேர் கொடுக்க அழகுடனே பேர் கொடுக்க
அரமனைக்கு வாரும் ஐயா அருமையோ அருமையோ அரமனைக்கு வாரும் ஐயா அருமையா அருமையா பேர் கொடுக்க பேர் கொடுக்க அரண்மனைக்கு வாரும் ஐயா அருமையா உடனே 56 தேசத்திலும் ஆனசேன கூட்டத்தோட அரமனைக்கு வாரார் எவ்விதமா பேர் கொடுக்கான் வல்லமையால் பிறந்ததால் வல்லவன் ஒரு பெயர் நாமல் குலம் அரக்கர் குலம் அரக்கர் குலமாய் இருப்பதால் அரக்கம் என ஒரு பெயர் இரண்டையும் சேர்த்தல்ல வல்லரக்க என்று சொல்லி வல்லரக்க வகையுடனே பேர் கொடுத்தான் யாரும் மகன் ஒரு மகன் வல்லரக்க பாலகன் 4 ஒரு மேனியோ பொழுது ஒரு வண்ணமோ வளர்ந்து கொண்டு வாரா அரகனுக்கு அன்னைக்கு நாளைக்கு என்ன செய்யுகிறா ஒரு வயதா 2 வயதா முந்து ஆடு 4 3 வயதா முடியறைக்கு காதல் 4 வயதா நல்லதொரு 4 5 வயதா 5 நல்ல அறியாத பிராயமான் ஆரம்ப மகனாகிய வல்லரக்க பாலகன் 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 5 வயது அறியாத பிராயம் ஆமா ஆமா நம்ம மகன் ஒரு மகன் ஒரே மகன் அறிவு பள்ளி படிக்கணும் வேண்டும் வேண்டும் கொலகுருவ கோட்டைக்கு அமர வைத்தான் ஆமையா தேங்காவலம் கொண்டு வைத்தான் ஆமா நிறநாளி அளந்து வைத்தான் அளந்து வைத்தா குரு தட்சிணை எடுத்து வைத்தான் ஆமா ஆமா ஐயா என்ன எம்மக ஒரு மகன் ஒரே மகன் வல்லரக்க பாலகன் பாலகன் அறிவும் ஜோடியா அறிந்து படிக்கணும் படிக்க வேண்டும் படிக்க வேண்டும் ஐயா என்ன பாலகா நான் சொல்ல முடியே சொல்லுவியா சொல்லுகிறேன் சொல்லுகிறேன் சுவாமி ஆட்டும் எழுதுதான் என்ன ஆனா வண்ணா ஈனாயி அண்ணா ஊனா ஊவண்ணாயேனா ஆனாவன் ஈனாயி ஊனா ஊவண்ணாயேனா ஏயனாய் என்ன வானாவோ ஏயனாய் வானாவோ அவ்வண்ணா கேனா காவண்ணா கீனாக்கி குணா குவண்ணகேனா கானா காவன் கீனாக்கி குணா குவண்ணகேனா
என்ன கோனாகு கே என்ன கை கோனாகு கவண்ணாயிக்கே மகனாகிய வல்லரக்க பாலக பாலகன் பாலகன் ஆரியும் எஞ்சுவடி அறிந்து படித்தான் ஆமையா மாதாவிதா இஞ்சோடி மறக்காம படித்த மகனானவன் ஆனவன் 4 வேதம் வேதங்கள் 6 சாஸ்திரம் ஆமையோ 12 கலைக்கானம் ஆமா 103 தத்துவம் ஆமா சுவாமி அத்தனை அறிந்த மகனானவன் என்ன என்ன இன்னும் சில வித்தைகளை அறிய வேண்டும் என்று 12 வயது பல கணக்கும் படித்தவனானவன் என்ன படிக்கின்றான் என்ன படிக்கிறான் அடே அம்பு சண்டை சிலம்பத்தோல் ஆணையத்தம் குதிரையாற்று ஆணையத்தம் அழகணிந்த தொழில் படித்தான் ஐயா கூடு விட்டு கூடு பாய்வான் கூடு விட்டு ஆ குரலி வித்த பாட உண்டு அறியாத தொழிலமில் படியாத வித்தையில் பாராத கல்வியில் அத்தனையும் படித்தமா வல்லரக்க பாலகன் 16 வயதாச்சு 16 பருவ உள்ள நாளாச்சு பருவ உள்ள நாளையில வல்லரகராஜோதனோ மனமதில நினைக்கான நாமதான் இது நேரம் 56 தேசத்தையும் பட்டங்கட்டி வாழணுமே அப்பாவிடம் சொல்லுவதான இந்த கப்பா பொந்தகப்பா உனக்கு இப்ப வயதாச்சு எல்லாம் சாவ போற நாளாச்சு வீடு ஒன்ன போவாங்க காடு ஒன்ன வாவாங்க எலும்பு கோந்தால கொந்தான் எந்த வித தொந்தம் இல்ல அவங்க மக அரக்கனுக்கு எனக்கு பருவகாலம் வந்துடுத எனக்கு 56 தேசத்தையும் ஐயா தேசத்தை எனக்கு பட்டம் கட்டி தாரும் ஐயா எம்மகன கண்மணிய நாடு எல்லாம் உனக்குத்தானே இந்த நகரம் எல்லாம் உனக்குத்தானே இந்த அரசவட்ட உனக்குத்தானே அதிகாரமும் உனக்குத்தானே கால நேரம் வரட்டும் அப்பா என் கட்டிமான வல்லரக்கா ஐயா வல்லரக்கா பட்டம் கட்டி உனக்கு தாரேன் அவன் பார்த்துட்டான வல்லரக்க அப்பா அப்பா கேளுங்கப்பா இப்ப பட்டம் எனக்கு வேணும் நீ பட்டம் கட்டி தரலையானா நான் ஆவி வச்சு இருக்க மாட்டேன் வாரமனையில் வாழ மாட்டேன் உயிர் வைத்து இருக்க மாட்டேன் ஐயா இருக்க மாட்டேன் கோட்டைக்குள்ள வாழ மாட்டேன்
அவன் பார்த்துட்டானா அது நேரம் நம்ம மகன் ஒரு மகனும் ஆத்திர புத்தியால அவன் அறிவிழந்து போவானோ என்றுதான் எண்ணம் கொண்டு கல்யாணத்தை முடிச்சா தாண்டா பட்டம் கட்டி பார்க்கலாம். ஆமா ஆமா திருமாங்கல்யம் கல்யாணம் முடிக்கணும் ஐயா. அப்ப இப்பவுமே கல்யாணத்தை முடிக்கணுங்க. பொண்ணு எங்க போய் பார்க்க? பொண்ணு எங்கேயா இருக்கு உடனே? இப்ப எங்க போய் தேட? எங்க தேட? ராத்திரி போல எப்பா என்ன பீம நினைச்சா விடிய காலம் கல்யாணம். அப்பா சமத்தை நினைச்சா சாமம் போல கல்யாணம். சாமத்துல எங்கேயா பொண்ண தேட? ஆமா நான் நினைச்சா அரக்க நினைச்சா அப்பமே கல்யாணம். அப்பா கல்யாணம் கல்யாணம் பார்த்தாதே நேரம் என்ன என்ன நல்ல நல பார்க்கலைய ராசி பலம் அறியலைய வெள்ளிக்கிழமையில அஷ்டமி நவமியில திருவோண நட்சத்திரம் அப்பேற்பட்ட தலைமதியில யாரும் மகாரக்கனுக்கு காலையில கல்யாணம் கல்யாணம் முடிந்த போது 56 தேசத்தையும் ஐயா தேசத்தை பட்டம் கட்டி தாரா ஐயா. ஆட்டும் எனும் சம்மதித்து 56 தேசத்துக்கும் பறையோசை அடிச்சுட்டானு 56 மன்னர்கள் அரமனையில் வந்தல்ல பாக்கும் மரம் கொண்டு வந்து பந்தல் அலங்கரி தென்னை மரம் கொண்டு வந்து தெருவையெல்லாம் அலங்கரி வன்னி மரம் தாழ்வ வந்து வாசல் எல்லாம் வாழைத்தண்டு டீப்பு கட்டி வகை வகையா பொட்டையம் பந்தல் பொட்டையம் அதுல குளவால தொங்கல்கள் அரும மகாரக்கனுக்கு மனமேட உண்டவன் அரும மகளானவன் இன்னைக்கு நாளையில் பவள கண்ணி பெண்ணத்தான் தாய் மாமம் அவளைத்தான் பெண்ணை அழைச்சு கொண்டு வந்து தானே அங்க அமரவை அரும மக அரக்கனுக்கு மாப்புல கிருபசை மனமெடையில் தான் இருந்து தாலி கட்டி மாலமா மனக்கோலம் தானதான் இருக்கும் போது ஆன ஒன்னு அலங்கரித்தான் ஆன மேல பட்டு கொடை விடித்தான் பவள பாசி தோழி போட்டான் அம்புரத்தை விடித்தான் அன்னைக்கு நாளை அப்பாவோட தலைகதி இருந்ததொரு கிரீடம் அரக்கன் தலை எடுத்து வைத்தான். ஏடா ஐயா எம்மகன் இதுவரைக்கும் அரக்கனப்பு இன்னையில இருந்துதான் இன்னையில நீ வல்லரக்க ராசம் பண்ண எம்மகன வல்லரக்கா 56 தேசத்தையும் நல்ல இடமதியில ஆறில் ஒரு கடமை வாங்கி ஆராய்ச்சி மணியும் கட்டி ஆண்டு வாடைய மகனாயோ ஹலோ தேசத்திலும் நேர்மையோடு வாழும் போது மும்மாரி மலை பொழிந்து முப்பூவு நெல் விளையும்
ரெண்டு வரும் நாளையில நீதிய மறக்கான தானே அங்க இருக்கும் போது பழக நல்ல இடமதியில கொலாய் பீடுதலுக்கு அரும நல்ல மகந்தான வல்லரக்க ராஜுதனோ நேர்மையோடு வாழும் போது மும்மாறி மலை பொழிந்து வருடம் முப்பூவே நெல் விளையும் அரக்கனுட ஆட்சியில 56 மன்னர்களும் கப்பங்கொண்டி கட்டுதார் கப்பங்கொண்டி கட்டுவார் கையை கட்டி வணங்குவார் மன்னர்களோ நீதி நேர்மையோடு வாழும் போது என்ன அரக்கனுடைய ஆட்சியில் என்னையா அதே நேரம் என்ன நீதிய மறக்கா ஆமா நேர்மையா அயத்தான் அது இருக்கும் போது ஏயா அதே நேரம் 56 தேசத்திலும் நீதிய மறந்தான் இனிதான் இருக்கக்கூடிய சிவதளத்தை பூரா இழுத்து அடைச்சான் அது மட்டுமா ஐயா பூமியிலே மாசலிட்டா 6 கோட்டை தவசம் கண்டா ஐயா 5 கோட்டை அரசனுக்கு வேணும் 1 கோட்டை தான் சம்சாரிக்குங்க 6ல் 1 கடமை வாங்கி ஆண்டுவா மகனே என்று சொன்னதை மறந்து 6ல் 5 கடமை கேட்கான் அப்படி கொடுங்கோல் ஆட்சியை கோலயத்தில் வைக்கும்போது அவருடைய மமதை வாங்கி வளர்ந்துடுது ஆதி கைலாசத்தை முட்டுது ஆதி கையில ஆண்டவனே அறிந்தான் ஐயா உடனே மாயவனாக மகாவிஷ்ணு அழைத்து வைத்தனா என்ன இந்த அரக்கனுடைய அகத்தை அழிக்கணும் அழைக்க வேண்டும் நீதான் ஒரு யோசனை சொல்லணும் ஆமா ஐயா என்ன அகத்தை அழிக்கணுமானா என்னாலைய முடியாது ஒன்னாலைய முடியாது யாரால முடியும் ஐயா உலகத்திலேயே பெரியவன் அது யாரு அவன் தான் வர்ணதேவன் அப்பா அப்பல மழை பொழிஞ்சுக்கிட்டே இருக்க வரண நினைத்தாம்னா என்ன ஒரு நாட்டை சரி ஏயா ஒரு நாளிகையில ஆக்கவும் செய்வான் ஆமா அரை நாளிகையில அழிக்கவும் செய்வான் ஆமா ஆமா பெஞ்சுக்கிட்டே இருக்கும் போனா ஒரே பக்கா போயிடும் வரணனை அழைத்து எந்த நாட்டில் மழை பொழிதாலும் ஆமா அரக்கனுடைய நாட்டுல 12 வருடம் பருவ மழை பொழியக்கூடாது கூடவே கூடாது மழை பொழியக்கூடாது அப்பந்தான் அவன் அகாலியும் ஆமையா என்ன உடனே வரணனைத்தான் அழைத்துட்டான் ஏடா ஐயா வரணதேவ் எந்த நாட்டில் பொழிந்தால் அரக்கனுட நாட்டில 12 வருடகால் 12 பருவமழை பொழிய வேண்டாம் ஆட்டுமேனம் சம்மதி அரகனுட நாட்டில 12 வருட காலம் பணிகள் கூட புளியலை 12 வருட காலம் ஆபம் பருவமழை பொழியாம் அரகனுட நாட்டில கொடிய பஞ்சம் ஆரம்போ 56 தேசத்தில் இருக்குகிற மக்கள் எவ்விதமா இருக்குகிற குடிக்க கூட தண்ணியில் குடிக்க கூட நாடு கரும்ப காரணம் இல்லை 56 தேசத்திலும் கொடிய பஞ்சம் வந்துடுதா கொடிய பஞ்சம் மாற போது அன்னைக்கு நாளையில 12 வருட காலம் கப்பங்கொண்டி கட்டலைய அரக்கமனு நினைக்கலைய 56 மன்னரெல்லாம் அவதி பணம் கொடுக்கலைய
அவதி பணம் கொடுக்காம கொடுக்காமல் தானதான் இருக்கும் போது இருக்கும்போது மந்திரி என்ன அரக்கம் பார்த்தான். என்ன என்னய்யா மந்திரி என்ன 12 வருட காலம் ஆமா அவதி பணம் கொடுக்கலையடா. கொடுக்கலையா கொடுக்கலையா அரக்க அவதி பணம் கேட்டவன அவதி வாங்கிட்டு வானா. ஆமா ஐயா என்ன மன்னன் சொல்ல மறுக்க முடியுமா? முடியாத முடியாத 56 தேசத்துக்கு அவதி பணம் வாங்க வாரான். வருகிறான் வருகிறான் 56 மன்னர்களும் என்ன எப்பா என்ன கையில காசு கிடையாது, கடன் கொடுப்பார் யாரும் கிடையாது. இல்லவே இல்ல 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 நாங்க இருக்கட்டுமா இறக்கட்டுமான்னு இருக்கோம். ஆமா ஆமா ஐயா என்கிட்ட வந்து அவதி பணம் கேக்கியப்பா. கேக்குறாயப்பா அவதி பணம் இல்லப்பா. இல்லையே இல்லையே மன்னா. அவதி பணம் தரலன்னா அரக்கன் சண்டை செய்வான்டா. ஆமா அதனால குத்தம் இல்லை. ஆமா ஆமா நாங்க அவதி பணம் கொடுக்க மாட்டோம், அரக்கரோட சண்டை செய்யும். பகுதி பணம் கொடுக்க மாட்டோம், பகுதி பணம் படையெடுத்து சண்டை செய்யும். அவன் பார்த்துட்டாராது அன்னைக்கு நாளை நல்ல ரகம் பார்த்துட்டான். என்ன செய்வோம் யாது செய்யும். அப்பமே என்னங்க இப்பமே போகணுமே, இப்பமே யுத்தம் செய்து பார்க்கணுமே, இப்பமே போகணுமே. உடனே மந்திரி பார்த்தான். என்ன மன்னா என்னையா சண்டை நான் சாமானியமா நினையாத. என்ன என்ன ஈரேல் உலகத்தில் உனக்கு எதிராளி இல்லாம நீ வாழணுமானா என்ன செய்ய என்ன செய்ய ஆண்டவனை கண்டு கண்டு ஒரு வரத்தை வாங்கணும். சரி ஐயா எரிக்க வரம் வாங்கி அரமனைக்கு வந்துட்ட. சரி ஈரேல் உலகத்துல உனக்கு எதிராளி யாரும் கிடையாது. அப்படியா அப்படியா மந்திரி. அடிக்க வேண்டாம் மதிக்க வேண்டாம், வேற என்ன இருந்த இடத்த வந்து நீட்னா போதும். அது என்னையா அது என்னையா அதான் எரிக்க வரோம். எரிக்க வரோம் எரியும் வரோம். ஆமா என்ன காதல கேட்டான். கேட்டா இது நல்ல யோசனை. ஆமா ஆமா அதுக்கு என்ன செய்யணும்? என்ன செய்ய மூவாசையை மறக்கணும். என்ன ஆசை என்ன ஆசை ஐயா? மண்ணாசை, சரி பொன்னாசை,